திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையத்தில் மதுபோதையில் இருந்த நபர் அரசு பேருந்து கண்ணாடியை உடைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பழனி வஉசி பேருந்து நிலையத்தில் கோவை செல்லும் பேருந்தை வழிமறித்த போதை ஆசாமி பேருந்தின் முகப்பு கண்ணாடியை உடைத்துள்ளார். இதையடுத்து அங்கிருந்த ஓட்டுநர்கள் பழனி டவுன் காவல் நிலைய காவலர்களிடம் புகார் அளித்தனர். அதன் பேரில் வந்த காவலர்கள் அந்த நபரை விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடந்த சில நாட்களுக்கு முன் பெய்த மழையின் காரணமாக காஃபி பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. சரியான நேரத்தில் மழை பெய்ததால் இந்த ஆண்டு மகசூல் நன்றாக இருக்கும் என்று விவசாயிகள் மகிழ்ச்சியில் உள்ள நிலையில் காஃபி தோட்டங்களில் காஃபி பூக்கள் பூத்து குலுங்குவதை சுற்றுலா பயணிகள் ரசித்து செல்கின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த வன்றந்தாங்கல் கிராமத்தில் நடைபெற்ற எருதுவிடும் திருவிழாவில் காளைகள் சீறி பாய்ந்தன. காளியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற எருதுவிடும் திருவிழாவில் வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. இதில் குறைந்த நேரத்தில் குறிப்பிட்ட இலக்கினை கடந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. ஆந்திராவிலிருந்து கேரளாவுக்கு கடத்தி செல்லப்பட்ட 39 மாடுகளை செங்கல்பட்டு மாவட்டம் மதுரவாயல் அருகே காவல்துறையினர் மீட்டனர். மாடு கடத்தல் தொடர்பாக அச்சுரப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு வந்த புகாரை அடுத்து ஆத்தூர் சுங்கச்சாவடியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கண்டெய்னர் லாரியில் கடத்தப்பட்ட 33 கறவை பசுமாடுகளும் 6 எருமை மாடுகளும் மீட்கப்பட்டன. மேலும் லாரியின் உரிமையாளர் சம்சூதன், ஓட்டுநர் சுந்தரம் ஆகியோரை கைது செய்த காவலர்கள் விசாரணை நடத்துகின்றனர். கோவையில் காதல் விவகாரத்தில் கல்லூரி மாணவியின் சகோதரனை கடத்தி மிரட்டிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். போத்தனூரைச் சேர்ந்த கல்லூரி மாணவிக்கு காதல் தொல்லை கொடுத்த சூர்யா என்பவர் தட்டி கேட்ட அவரது சகோதரர் பிரவீன்குமாரை கடத்தி தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் கலையரசன், சங்கர், திருமுருகன் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் சூர்யாவை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னை KK நகர் ESI மருத்துவமனையில் மருத்துவ மாணவரும் ஊழியரும் மோதிக்கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவைச் சேர்ந்த ஆல்பர்ட் ESI மருத்துவமனை விடுதியில் தங்கி படித்து வரும் நிலையில் ஆன்லைனில் உணவு ஆர்டர் செய்திருக்கிறார். உணவு கொண்டு வந்தவரை விடுதி காவலாளி உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக மருத்துவமனை ஒப்பந்த ஊழியர் பாலாஜி ரீகனுக்கும் மாணவர் ஆல்பர்ட்டுக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே கண்மாயில் குளிக்க சென்ற 7ஆம் வகுப்பு மாணவி தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தார். மாங்குடியைச் சேர்ந்த ராமமூர்த்தி என்பவரின் 12 வயது மகள் யாழினி தனது தோழிகள் சுகன்யா, பானுஸ்ரீ ஆகியோருடன் கண்மாயில் குளிக்க சென்றிருக்கிறார். அப்போது யாழினி தண்ணீரில் மூழ்கிய நிலையில் அவரை காப்பாற்ற மற்ற இருவரும் நீரில் மூழ்கியிருக்கின்றனர். அருகே இருந்தவர்கள் சுகன்யா, பானுஸ்ரீ ஆகியோரை மீட்டிருக்கின்றனர். ஆனால் யாழினி நீரில் மூழ்கி உயிரிழந்தார். மயிலாடுதுறையில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் நடைபெற்ற தாய்மொழி குறித்த விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற பேரணி தருமபுரம் ஆதின கலைக்கல்லூரியில் நிறைவடைந்தது. வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளை தமிழில் அமைத்திட வேண்டும் என்று இப்பேரணியில் வலியுறுத்தப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே விவசாயம் செழிக்க வேண்டி மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. சிங்கம்புணரி அருகே கோவில்பட்டி கிராமத்தில் கோவில் கண்மாயில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் வேங்கைப்பட்டி, பிரான்மலை, வையாபுரிப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 100க்கும் அதிகமான கிராம மக்கள் போட்டி போட்டுக் கொண்டு மீன்களை பிடித்தனர். இதில் கட்லா, கெண்டை உள்ளிட்ட மீன்கள் கிடைத்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் டாஸ்மாக் பார்களில் ஆய்வு நடத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தேதி குறிப்பிடாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 1000க்கும் மேற்பட்ட தண்ணீர் பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். சாமியார் மடம், மார்த்தாண்டம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள டாஸ்மாக் பார்களில் ஆய்வு நடைபெற்றது. அங்கு தண்ணீர் பாட்டில்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவற்றை தயாரித்த ஆலையில் ஆய்வு நடத்த சென்றனர். அந்த ஆலை மூடப்பட்டிருந்த நிலையில் உரிமையாளரிடம் விசாரணை நடத்தி ஆவணங்கள் சமர்ப்பிக்க உத்தரவிட்டனர். சென்னை
மாநகராட்சிக்கு வழங்க வேண்டிய 350 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கவில்லை என சென்னை மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி பட்ஜெட் நிதி பற்றாக்குறை பட்ஜெட்டாக உள்ளது என பாஜக மாமன்ற உறுப்பினர் உமா ஆனந்த் விமர்சித்தார். அதற்கு பதிலளித்த மேயர் பிரியா, ஆண்டுதோறும் 6% சொத்து வரி உயர்த்தினால் மட்டுமே நிதி வழங்கப்படும் என மத்திய அரசு கூறுவதாக தெரிவித்தார். சென்னை மாநகராட்சி 6% சொத்து வரி உயர்த்தி ஆவணங்களை சமர்ப்பித்தும் தற்போது வரை 350 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை என மேயர் பிரியா பதிலளித்தார். தேனியிலிருந்து கேரளாவுக்கு கடத்த முயன்ற 26 டன் ரேஷன் அரிசியை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். ரகசிய தகவலின் அடிப்படையில் அல்லிநகரம் காவல் நிலையத்தின் அருகே உள்ள தனியார் குடோனில் குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறை சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது மூட்டை மூட்டையாக ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அதனை பதுக்கி வைத்திருந்த அஜ்மல் கான் கைது செய்யப்பட்டார். அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என கூறி ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் நகர்மன்ற கூட்டத்தை திமுக கவுன்சிலர்களை புறக்கணித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் நகர்மன்ற கூட்டம் திமுகவைச் சேர்ந்த நாகராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுக கவுன்சிலர்கள் 13 பேரும் தங்களது வார்டுகளில் கழிவுநீர், குடிநீர் வசதிகள் செய்து தரவில்லை என கூறி கூட்டத்தை புறக்கணித்தனர். இந்நிலையில் திமுக கவுன்சிலர்கள் 5 பேரும் இதே குற்றச்சாட்டை முன்வைத்து கூட்டத்தை புறக்கணித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே 2 சிறுமிகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய 17 வயது சிறுவன் உட்பட 3 பேர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். 1098 என்ற சைல்டு ஹெல்ப்லைன் எண்ணுக்கு அழைத்த பெண் ஒருவர் 14 மற்றும் 12 வயதுடைய 2 சிறுமிகளுக்கு சிலர் பாலியல் தொல்லை அளிப்பதாக புகார் அளித்தார். அதன்படி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு குழுவினர் ஆய்வு நடத்திய போது துரைராஜபுரத்தைச் சேர்ந்த சூர்யா, பால்பாண்டி மற்றும் 17 வயது சிறுவன் ஆகியோர் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்தது உறுதியானது. ராமேஸ்வரத்தில் சாமி தரிசனம் செய்துவிட்டு திருச்சி நோக்கி சென்ற கார் சாலையோரத்தில் தலைகீழாக கவிழ்ந்த விபத்தில் 2 பெண்கள் உட்பட 4 பேர் காயமடைந்தனர். திருச்சியைச் சேர்ந்த 4 பேர் ராமநாதசுவாமி கோவிலுக்கு வந்து வழிபாடு நடத்திவிட்டு ஊர் திரும்பினர். சேர்வைக்காரன் ஊரணி அருகே வந்தபோது ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் இருந்ததால் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரத்தில் தலைகீழாக கவிழ்ந்தது. அதிமுகவின் கூட்டல் கணக்கு குறித்து சட்டமன்றத்தில் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு கவனமாக இருக்க வலியுறுத்த அடுத்தடுத்து சுவாரஸ்யமான விவாதங்கள் நடந்தன. உங்கள் மடியிலே இருக்கக்கூடிய கணத்தை பறித்துக் கொள்ள நினைப்பவரிடமிருந்தும் நீங்கள் அனைவரும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பட்ஜெட் கணக்கை சரியா செயல்படுத்துங்க. எங்க கணக்கு நாங்க பாத்துக்கிறோம். எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒருவேளை ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பு இருந்தா நம்ம கணக்கு தப்பா போகுமோ அப்படிங்கிற எண்ணத்துல தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தின் போது பேசிய அதிமுக உறுப்பினர் தங்கமணி மடிக்கணினி வழங்குவதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி குறித்து கேள்விகளை எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு மாணவர்களுக்கு தரமான கணினி வழங்குவதை அரசு உறுதி செய்யும் என்றார். மேலும் இது தொடர்பான கணக்கில் சற்று கவனக்குறைவாக இருந்தது போல அல்லாமல் தங்கள் மடியில் இருக்கும் கணத்தையும் கவனமாக எதிர்கொள்ள வேண்டும் என்று அதிமுகவினருக்கு அறிவுறுத்தினார். சாணக்கிய தந்திரத்தோடு இந்த கணக்குகளை சிலர் எங்கோ உட்கார்ந்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் அண்ணன் அவர்களுக்கு கேட்டுக்கொள்வேன், இந்த மடிக்கணினி விவகாரத்தில் சற்று கவனக்குறைவாக நீங்கள் இருந்து விட்டதைப் போல உங்கள் மடியிலே இருக்கக்கூடிய கணத்தை பறித்துக் கொள்ள நினைப்பவரிடமிருந்தும் நீங்கள் அனைவரும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நான் உங்கள் மீது இருக்கக்கூடிய உரிமை அன்பின் காரணமாக இங்கே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தனது பேச்சை கேட்டு பாஜக உறுப்பினர் வானதி சிரித்துக் கொண்டிருந்ததை குறிப்பிட்டு அமைச்சர் பேசியது சிரிப்பலையை ஏற்படுத்தியது. நீங்கள் கூட்டல் கணக்கை இங்கே அண்ணன் தங்கமணி அவர்கள் இங்கே போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய கூட்டல் கழித்தல் கணக்கை எல்லாம் வேறு ஒரு இடத்திலே உட்கார்ந்து இன்னொருவர்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு சிரிக்கிறார்கள். அப்படியானால் பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது என்பதுதான் அர்த்தம் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். அமைச்சரின் கூட்டல் கணக்கு கருத்துக்கு பதிலளித்த தங்கமணி அதிமுக எதிலும் ஏமாறாது என்றார். அதற்கு ஏமாறாமல் இருக்க வாழ்த்துக்கள் என முதலமைச்சர் கூறினார். மாண்புமிகு உறுப்பினர் தங்கமணி அவர்கள் நாங்கள் கூட்டல் கணக்கிலே ஏமாற மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். ஏமாறாமல் இருந்தால் எங்களுடைய வாழ்த்துக்கள். சட்டமன்ற வளாகத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, நீங்கள் பட்ஜெட் கணக்கை பாருங்கள், எங்கள் கணக்கை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று பதிலளித்தார். பட்ஜெட் கணக்கை சரியா செயல்படுத்துங்க. எங்க கணக்கு நாங்க பாத்துக்கிறோம். எங்க கணக்கு நாங்க எப்படி பார்ப்போம் எங்களுக்கு தெரியும்.
எங்கள் மீது நீங்கள் கரிசனம் காட்ட தேவையில்லை. நீங்க எப்படியெல்லாம் கடந்த காலத்தில் இருந்தது என்று சற்று எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கொள்கை என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு. இதுகுறித்து பேசிய பாஜக உறுப்பினர் வானதி சீனிவாசன், திமுக கூட்டணி கணக்கு தவறிவிடுமோ என்ற பதற்றத்தில்தான் திமுக மற்றவர்களின் கூட்டல் கணக்கு பற்றி பேசுகிறது என்றார். திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட்டணி கணக்குகள் அப்படின்னு வருகின்ற பொழுது அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பதற்றம் என்பது எதனால வருது? எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒருவேளை ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பு இருந்தா நம்ம கணக்கு தப்பா போகுமோ அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க மத்தவங்களோட கணக்கு பத்தி இப்ப அதிகமா கவலைப்பட்டு இருக்காங்க. உங்களோட பலம், உங்களோட ஆதரவு, மக்கள் ஆதரவு எல்லாம் சரியா இருந்ததுன்னா அந்த கணக்கு எல்லாமே உங்களோட கணக்கு சரியா இருக்கும். பாஜக அதிமுக கூட்டணி மீண்டும் அமையுமா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் சட்டமன்றத்தில் நடந்த இந்த விவாதம் சுவாரஸ்யமான ஒன்றாக மட்டுமின்றி தற்போதைய அரசியல் சூழலில் முக்கியமான ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது.